ஹை ஹால். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வர போகிறேன். சும்மா வந்து வெறும் தண்ணியில் தான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வர போகிறேன். போயிட்டு வந்துட்டு ஒன்று அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன அப்ளை பண்ண போகிறேன்றதை ஃபுல்லாக பாருங்கள். நான் அதுக்குள்ளே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் தொடச்சிடுறேன் ஃபேஸெல்லாம். ஸோ ஃபேஸ்லாம் நல்லா தொடச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தான் மெயினான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸுக்கு ஒன்று அப்ளை பண்ண போகிறேன். என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா, நல்பமராதி தைலம் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கும் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணி சரி வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது ஒரு நாள் மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒரு 10 days நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுவும் உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் வந்து நீங்களும் பாருங்கள், நானும் பார்க்குறேன். ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அது நல்பமராதி தைலம்னு போட்டிருக்க பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ நான் இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ பார்சல்லாம் நேற்றே பிரிச்சுட்டேன். நேற்றே யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் வந்துட்டு வேண்டான்னு தோணிருச்சு. நம்ம ஒரு 10 days ட்ரை பண்ணிவிட்டு நான் எனக்கும் ரிசல்ட் பார்த்த மாதிரி இருக்கும், நீங்களும் வந்து விசிபிளாக ரிசல்ட் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் சரி உங்கள் முன்னாடி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஒரு லைட்டாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன் போல். ஸோ இதோட இது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஆயிலியாக தான் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த நல்பமராதி தைலம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால தான் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாம் வீடியோவா. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்குமே. என்னோடய ஃபோர்ஹெட்டு சீக்ஸ் கிட்டலாம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஃபோர்ஹெடுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன், நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு லைட் எல்லோயிஷாக இருக்குது தைலம். ஸோ நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்குக்கும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா மசாஜ் பண்ணிடலாம் கொஞ்சம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அதுவும் 15 minutes அதுக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா தான் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஒரு 10 to 15 minutes சாலிடாக ஒரு 15 minutes வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் சின்னதாக நான் ஓடி போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். பாய். ஆனால் அந்த கலர் தான் எல்லோ கலராக இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்கிறதுனால வந்துட்டு ஃபேஸ் எல்லோவாக ஆகிடுமா அப்படின்றது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் கையில் வந்து எடுத்துருந்தேன்ல, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோ ஸ்டெயின்ஸே இல்லை. அது ஊற்றும் போது லைட்டாக எல்லோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ஸ்டெயின்ஸே இல்லை. எல்லா ஆயிலும் நம்ம வந்துட்டு தேய்ச்சிட்டோம்ல ஃபேஸில். ஸோ அதனால் வந்து ஹேண்டில் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்டெயின்ஸும் இல்லை. ஃபேஸ் மட்டும் லைட் மைல்டு எல்லோவாக இருக்குது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் தான் தெரியும் அது எப்படி இருக்குன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா 15 minutes ஆகிடுச்சு. ஸோ நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸோ ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள், நானும் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் லைட்டாக ஒரு மைல்டாக பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ப்ரைட் ஆகின மாதிரி இருக்குது. ஸோ நான் போயிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அந்த ஆயிலினஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை.
நல்லா நான் ஒரு கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணதுனால எனக்கு அந்த ஆயிலினஸ்லாம் எதுவும் தெரியல. நல்லாவும் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து இந்த 10 days ட்ரை பண்ணிவிட்டு ஸோ எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேவே கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. லைட்டாக ஏதோ ஒரு மைல்டாக ஒரு ப்ரைட்னஸ் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது போட்ட ஃபர்ஸ்ட் டேவே. ஸோ 10 days நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் செக் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ நீங்களும் பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. தெரியுதா லைட்டாக க்ளோ? அண்ட் வந்துட்டு அந்த எல்லோயிஷ் அந்த கலர்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஃபேஸில் ஒட்டலை. ஸோ எப்போ போல் நம்ம எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம ஃபேஸும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் சூப்பரில், அந்த கலர்லாம் எதுவும் அந்த டர்மரிக் ஸ்டெயின்ஸ் மாதிரிலாம் எதுவும் இல்லை ஃபேஸில். எனக்கு பிடிச்சிருக்கு, டே 1 எனக்கு பிடிச்சிருக்கு. 10 days செக் பண்ணிவிட்டு ரிசல்ட் பார்த்தே ஆகணும். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.